Hello friends, welcome to Ronnie Tailors. போடுகிற டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோம். ஒரு ஃபோல்டிங் பேப்பரில் இந்த இடத்துல மடிப்பு பகுதியில் வந்து நான் ஒரு உட்டன் ஸ்கேலில் வந்து ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்டு இந்த லைனில் இருந்து அடுத்த லைனு, அதுக்கப்புறம் அடுத்த லைனு, இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஒன் சைட் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்க் கலர் கார்பன் ஷீட் இருக்கு இல்லையா, அதை அடிப்பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் அழுத்தம் கொடுக்குறப்போ ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து ஈவனாக லைன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணுறது வந்து எல்லோ கலர் கார்பன் ஷீட் வச்சு இந்த இடத்துலையே அடிப்பகுதியில் இந்த மாதிரி எல்லோ கலர் கார்பன் ஷீட் வச்சு இது அழுத்தம் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து கிளாத்லையும் வந்து ட்ரேஸ் ஆயிரும். நான் வந்து ஐ ஷேப் ஸ்டோனும் திலகம் ஷேப் ஸ்டோனும் எடுத்திருக்கோம். கிளிப் ஸ்டோனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனை ஒட்டி வர்றத மாதிரிக்கு போடணும். ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போடுறப்போ கிளாத்தோடு நல்லா ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே விழாமல் நீட்டாக நின்றுக்கிடும். அதேமாதிரி இது வந்து துவைக்கலாம் கூடாது, நம்ம வாஷ் பண்ணலையே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ட்ரை வாஷ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டோன்லாம் கீழே விழாமல் இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் தள்ளி பீட் போட்டுக்கலாம். 2.5 mm பீட் எடுத்திருக்கேன். நம்ம இதை சுற்றிலும் பீட் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட் வந்து கரெக்டாக இருக்கும். எடுத்ததுக்கு பக்கத்திலே நீடில் உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே போட்டாலே அதுவே திரும்ப போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பீடு இது ஒட்டியே வராத அளவுக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம போடணும். நம்ம வந்து இங்கே பிரெஞ்ச் நாட் போடணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இடைவெளி விட்டு போடுங்க. சைடு ஸ்டிச்சை வந்து கண்டிப்பாக பீட்ஸ் அவுட்டில் நம்ம போடணும். நம்ம வந்து ஒன் சைடு வந்து இது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரெண்டுமே ஈவனாக இருக்கும். நம்ம ரெண்டு லைன்லேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 cents எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். கோல்டு கலரில் சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். த்ரெட்டை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் சைடில் நீடில் வச்சுருக்கோம். ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஒரு சுற்றிட்டு நீடில் வந்து சீக்வன்ஸ்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்கு பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். பீடை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும்.
நம்ம இதில் போட்ட மாதிரியே தான் எல்லா பீட்லேயும் போட்டுக்கணும். இதை மாதிரியே எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தேர்ட் லைன் போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் லைன் வந்து நம்ம எப்படி போடணும்னு பார்க்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். செவன் பீட் எடுத்திருக்கேன். 7 பீட் எடுத்துகிட்டு நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 பீடுக்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். செவன் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஒரு 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம 7 பீட் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோனை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லைனில் வரணும், நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த லைனில் வர்றத மாதிரிக்கு. இது சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். இந்த ஷார்ட் பகுதி வரைக்கும் பீட்ஸ் போட்டுட்டு கண்டிப்பாக 2 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. ஸ்டோன் போட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து வைங்க. நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து 2.5 mm பீட் போட்டுக்கலாம். 3 பீடு எடுத்திருக்கேன். பீடு எடுத்ததுக்கு பக்கத்திலே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். நம்ம 2 பீடுக்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். அடுத்த லைனு அதுக்கப்புறம் தேர்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அப்புறம் ஃபோர்த் லைன் வந்து இந்த மாதிரி வரும், ஒரு லைன் விட்டு விட்டு. இப்போ நம்ம த்ரெட் ஒர்க் பீட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து அடிப்பகுதியில் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 3 பீட் இடையில நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்திருக்கேன். திரும்ப நம்ம 6 பீட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஃபுல் லைனுமே ஃபேப்ரிக்கில் போட்டு சுகர் பீட் போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டு கூட போட்டுக்கலாம். இந்த மெத்தட்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட வேண்டாம், நம்ம போட்டு தானே போடுறோம் அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட்டை வந்து நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம போடுறோம் இல்லையா, அதே மாதிரி கூட போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அதை ஒட்டிலுமே திரும்ப ஒரு லைன் போட்டிருக்கேன். அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான அழகான லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கோம். நெக்குக்கு வந்து சேம் இந்த பார்டர் லைன் மட்டும் போட்டுட்டு இந்த ஒரு லைன் போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த லைன் போடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.